நேச்சுரல் ஹீலிங் சென்டர்லேருந்து பேசுகிறேன். லாஸ்ட்டு பதிவில் வந்து இரத்த ஓட்ட மண்டலத்தை பற்றியும் கேப்லரியை பற்றியும் பார்த்தோம். இந்த பதிவில் வந்து உணவு பாதை பற்றி பார்ப்போம். வாங்கள் பதிவுகள் செல்லலாம். ஸோ உணவு பாதை அலிமெண்டரி கெனல். ஸோ உணவு பாதைங்கிறது வந்து செரிமான நடைபெறும் குழாய். இதன் நீளம் வந்து 9 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மலவாயில் முடியும். வெரி சிம்பிள் உணவு பாதை. ஸோ இப்போ இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உணவு பாதை என்பது மலவாயில் முடியும். ஓகே. ஸோ வாய், தொண்டை, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், டியோடினம், ஜேஜினம், இலியம், லார்ஜ் இன்டெஸ்டைன், மலக்குடல், மலவாய். இதுதான் வந்து டோட்டல் உணவு பாதை. இப்போ இந்த ரைட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தொண்டையிலேருந்து உணவு குழாய், ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க, உணவு குழாய். அதுக்கப்புறம் வந்து வயிறுலேருந்து முன் சிறுகுடல், டியோடினம், அதுக்கப்புறம் ஜேஜினம், இலியம் எல்லாம் சேர்த்து வந்து சிறுகுடல்னு பேர். அதுக்கப்புறம் சிறுகுடல்லேருந்து பெருங்குடலில் வந்து ஏறுகுடல், படுக்கை குடல், இறங்கு குடல்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரெக்டம், குடல், அதுக்கப்புறம் வந்து மலவாய். ஓகே. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் உணவு பாதை. வெரி சிம்பிள். இந்த பதிவில் வந்து நம்ம வந்து ஓவர்வியூ தான் பார்க்குறோம். ஸோ அடுத்த பதிவிலிருந்து நம்ம வந்து ஈச் ஸ்டேஜில் எப்படி உணவு செரிமானம் ஆகுது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து வாயிலே ஒரு கூடிய ஒரு இது 80% வந்து செரித்திரும். ஓகே. ஸோ இது வந்து செலவரி கிளாண்ட், அதாவது நம்மளோட உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அதுலேயே செரிச்சிடும். அதுக்காக தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நொறுங்க திங்கிறப்ப வாயிலேயே நம்ம நிறைய நேரம் வந்து உணவை வைத்திருப்போம். ஓகே. அப்படி இருக்கும்போது அது உமிழ்நீர்லேயே பாதி இது செரிச்சிடும். ஸோ அப்போ வந்து செரிமானங்கிறது வந்து இங்கேயே நல்ல விதமாக நடைபெற்றுவிடும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கூழ்ம நிலையில் இந்த உணவு குழல் வழியாக இந்த உணவானது வயிறுக்கு செல்லும். வயிறில் வந்து நொதிக்கப்படும். ஓகே. ஸோ நொதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நொதிக்கப்பட்ட உணவானது முன் சிறுகுடல், டியோடினம் வழியாக சிறுங்குடலுக்கு செல்லும். ஓகே. சிறுங்குடலுக்கு செல்லும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கு வந்து லிவர், கல்லீரல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பித்தப்பை, கால் பிளாடர்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேங்க்ரியாஸ், கணையம். ஓகே. இந்த கணையங்கிறது என்னென்னா, நாளமில்ல சுரப்பியாகவும் செயல்படும், நாளம் இல்லா சுரப்பியாகவும் செயல்படும். நம்ம இந்த உணவு பாதையை பற்றி பேசுகிறதுனால நாளமுள்ள சுரப்பியாக அது செயல்பட்டதை பற்றி பார்ப்போம். நாளமுள்ள சுரப்பியாக அது வந்து ஜீரண நீரை சுரக்கும். அதே போல் வந்து லிவருங்கிறது வந்து பித்த நீரை சுரக்கும். பித்த நீரானது கால் பிளாடர்லேயும் சேமிக்கப்படும். அதாவது சேமிக்கப்பட்டு செறிவூட்டப்பட்ட பித்த நீரானது வெளியில் வரும். அதுவும் இந்த கணையத்திலிருந்து சுரக்கும் ஜீரண நீரும் ரெண்டும் கலந்து சிறுகுடலில் கலக்கும். ஓகே. இந்த சிறுகுடலில் ஏற்கனவே நம்ம குழும நிலையில் உள்ள உணவு வந்திருக்கும். இப்போ ஜீரண நீர், பைல் ஜூஸ் ரெண்டும் கலந்து இந்த உணவானது செரிக்கப்பட்டு சிறுகுடலில் உள்ள குடல் உறிஞ்சிகளால் சத்துக்கள் உரியப்படும். ஓகே. சத்துக்கள் உரியப்பட்டு மீதமுள்ள திட உணவு வந்து இந்த பெருங்குடலுக்கு வரும். அங்கே வந்து பெருங்குடலுக்கு இங்கே வந்து அப்பெண்டிக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு துடுப்பு போல் செயல்படும். இது வந்து பெருங்குடலில் வந்து ஏறுகுடல், படுக்கை குடல், இறங்கு குடல்னு இருக்கு. ஓகே. இந்த ஏறுகுடலில் முனையில் தான் இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஏறுகுடல், படுக்கை குடல், இறங்குகுடல் வழியாக மலக்குடலை அடைந்து மலவாய் வழியாக வெளியேறும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு உணவு பாதையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ வெவ்வேறு ஸ்டேஜில் வெவ்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். ஓகே. இங்கேயே எப்படி செரிமானம் ஆகுது, இது நம்மளுடைய உமிழ்நீர் என்னென்ன இருக்குது, அது எப்படி செரிமானம் ஆகுது, அதே மாதிரி வந்து இங்கே வயிற்றில் வந்து எப்படி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இங்கே சுரக்குது இல்லையா, அதை வச்சு அது நொதிக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து முன் சிறுகுடல், அதுக்கப்புறம் இந்த பித்த நீர், ஜீரண நீர், இது ரெண்டும் வந்து சிறுகுடலில் எந்த இடத்துல கலக்குது,
ரைட். சிறுகுடலில் எப்படி ப்ராசஸ் நடைபெறுகிறது என்பதெல்லாம் வந்து விளக்கமாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு உணவு பாதை என்பது வாயில் ஸ்டார்ட் பண்ணி மலவாயில் முடிகிறது என்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ தொடர்ந்து ஏஏ நேச்சுரல் ஹீலிங் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.